சரிங்களா? வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். அம்மா பேர் குழந்தை அம்மாள். நாங்கள் எங்கள் சொந்த ஊர் கரூர் மாவட்டம். இப்போ இருக்கிறது எல்லாமே கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். ஜனவரி 23ஆம் தேதி அம்மாவுக்கு கொஞ்சம் திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அப்போ இமீடியட்டாக கூட்டிகிட்டு அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ண உடனே கேஷுவாலிட்டியில் அட்மிட் பண்ணி பக்காவாக உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அடுத்த 2 மணி நேரத்துலேயே அவங்க நார்மல் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் மட்டும் ஐசியூவில் வச்சுருந்துட்டு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக என்னென்ன உடம்புல பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையுமே கோரிலேட் பண்ணி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் மிகச்சரியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஒரு கிட்னி சென்டராக இருந்தாலுமே வேறு பிரச்சனைகள் எல்லாத்தையும் இம்மீடியட்டாக அதுக்குண்டான சரியான சோதனைகள் மூலமாக கண்டுபிடிச்சி அதுக்குண்டான சிறப்பு மருத்துவர்களை உடனடியாக வரவழைச்சு அவங்க மூலமாக என்னென்ன மருத்துவ சேவைகள் தேவையோ அது எல்லாத்தையுமே தடங்கள் இல்லாமல் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருந்தாங்க. அம்மாவுக்கு மறுபடியும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் புதுசாக வந்தப்பையும் அது எல்லாத்தையும் உடனடியாக கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, டாக்டர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக டியூட்டி டாக்டர்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. சீஃப் டாக்டர் பார்த்துட்டு என்ன கண்டிஷன், என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அதுக்கு ஃபர்தராக எப்படி கன்டினியூ பண்ணணும், நம்ம அது என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வேறு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்தப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு செயல்முறை எந்த மருத்துவமனையிலேயே இருக்கிற மாதிரி தெரியல. டாக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது A to Z எவ்ரிதிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே மட்டும்தான் இருக்குது. அது போக நமக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் டியூட்டி டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணலாம். டியூட்டி டாக்டர்ஸ் எல்லா விவரங்களையும் விரல் நுனியில் வச்சுருக்காங்க. நம்ம ஏதோ ஃபைலை பார்த்து சொல்லணும் இல்லை யோசிச்சு சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எந்த டைமில் நம்ம போய் கேட்டாலும் அத்தனை விவரங்களையும் துல்லியமாக வச்சுருக்காங்க. ஒரு நல்ல டெடிகேட்டடான டியூட்டி டாக்டர்ஸும் இங்கே அமைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற செவிலியர்கள் ரொம்ப சிறப்பாக எல்லா வேலைகளையும் முகஞ்சொலிக்காமல் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ அம்மா நார்மல் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. இன்னும் சில ஃபிசியோதெரபி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது அவங்க 100% நார்மல் ஆயிடுவாங்க. அப்போ அதை நாங்கள் வீட்டில் கன்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மருந்துகள் எல்லாத்தையும் கரெக்டான மருந்துகளை எழுதி கொடுத்து அது மூலமாக தொடர்ந்து உடல்நலத்தை பேணி காக்கிறதுல வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொங்குநாடு கிட்னி சென்டரை பொறுத்த வரைக்கும் இந்த குழுமத்திலே இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அங்கே எடுக்கிற பிளட் டெஸ்ட் ஆகட்டும், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் நம்ம மொபைல்லேயே ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலமாக எல்லா ரிசல்ட்டையும் நம்ம இம்மீடியட்டாக டெஸ்ட் எடுத்த ஒரு 1 ஹவர்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி எங்கேயுமே கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு என்ன ரிசல்ட் இருக்குது, வெளியில் போய் எடுத்துகிட்டு வர எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்லாம் கூட இம்மீடியட்டாக அதை அப்லோட் பண்ணி இங்கே கொங்குநாடு குழுமத்தினுடைய ஆப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ், கொங்குநாடு கிட்னி சென்டருடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். இங்கே டாக்டர் எப்படி எல்லாமே ஒரு கோஆர்டினேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரோ அதே மாதிரி எல்லா ஒர்க்குமே இங்கே நல்ல டீம் அமைஞ்சிருக்காங்க. அந்த டீம் மூலமாக எல்லா சர்வீஸுமே தி பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. கொங்குநாடு கிட்னி சென்டரில் இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் இருக்கிறது ஒரு மிகுந்த ஆச்சரியமான விஷயம்.